செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதம்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை முதல் முறையாக விமானத்தில் அழைத்து சென்று மகிழ்விக்க நடிகர் கோபி ஏற்பாடு செய்த நிலையில் அக்குழந்தைகளை நடிகர் சசிகுமார் உள்ளிட்டோர் வழி அனுப்பி வைத்தனர். ஆவடி பணிமனையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக இரவு நேர புறநகர் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேகதாது அணை கட்ட கர்நாடக மாநில அரசு குழுக்களை அமைத்ததற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். அறிமுக இயக்குனர் ஆண்டனி பாக்கியராஜ் இயக்கத்தில் நடிகர் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் உருவாகியுள்ள சைரன் திரைப்படம் இன்று தமிழ்நாடு முழுவதும் திரையரங்கில் வெளியாகியுள்ளது. இத்திரைப்படத்தை சுஜாதா விஜயகுமார் தயாரித்துள்ளார். இந்த திரைப்படத்தில் யோகி பாபு, சமுத்திரக்கனி உள்பட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்த நிலையில் நடிகர் விஜயின் இடத்தை யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது என நடிகர் ஜெயம் ரவி பேசியுள்ளார். புதுச்சேரி கடற்கரையில் கடத்தப்பட்ட 4 வயது சிறுமி காரைக்காலில் மீட்கப்பட்டது. பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஒரே நாளில் கும்பகோணம், அதனை சுற்றியுள்ள நவக்கிரக தலங்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் சிறப்பு பேருந்து சேவை என அமைச்சர் சிவசங்கர் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி 4 நாள் பயணமாக உதகை சென்ற நிலையில் தோடர் பழங்குடியின ஆண்களுடன் பாரம்பரிய நடனம் ஆடினார். சென்னையில் பறிமுதல் செய்த பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை ஏற்படுத்தும் கெமிக்கல் பயன்படுத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்றைய அவசர உலகில் புத்தகம் வாசிப்பு என்பது பெரும்பாலும் குறைந்துவிட்டது. கட்டுரை, கதை, நாவல்கள் உள்ளிட்டவற்றை செல்போன்களில் ஒலியாகவே கேட்கும் வசதி வந்துவிட்டதால் வாசிப்பு பழக்கம் முடங்கிவிட்டது. இந்த நிலையில் பொதுமக்களிடையே வாசிப்பு திறனை ஊக்குவிக்கவும் மேம்படுத்தும் விதமாகவும் பூங்காக்களில் சிறிய நூலகம் அமைக்கும் திட்டத்தை மாநகராட்சி அதிகாரிகள் செயல்படுத்தியுள்ளனர். அமலாக்கத்துறை அதிகாரி ஜாமீன் மனு லஞ்ச ஒழிப்பு போலீசார் பதிலளிக்க மதுரை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்த அனுமதி கோரி காவல்துறையை அணுக உயர்நீதிமன்றம் அறிவுரை வழங்கியுள்ளது. கடலுக்குள் மூழ்கி மிதந்தபடியே கதை எழுதி சாதித்துள்ளார் ஒரு மாற்றுத்திறனாளியான ராணிப்பேட்டையைச் சேர்ந்த மணி எழிலன். இவருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. திண்டுக்கல் பழனி அருகே 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தடுப்பணை கண்டறியப்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பில் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணைய தலைவர் SK ஹல்டர் தமிழகத்திற்கு எதிராக சூழ்ச்சி செய்வதாக காவிரி உரிமை மீட்புக் குழு குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை நந்தனம் மெட்ரோ ரயில் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து நான் முதல்வன் திட்டம் மூலம் திறன் பயிற்சி பெற்ற கல்லூரி மாணவர்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பராமரிப்பு பணிகள் காரணமாக பிப்ரவரி 17 இரவு முதல் பிப்ரவரி 18 காலை வரை ஆவடி தடத்தில் இயங்கும் 15 புறநகர ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. மார்த்தாண்டம் சந்திப்பு பகுதிகளில் பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ஆய்வு மேற்கொண்டு மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் எந்தெந்த கட்சிகள் சார்பில் யார் வேட்பாளர்களாக களமிறங்க உள்ளனர் என்பது பற்றி களம் யாருக்கு பகுதியில் காணலாம். பழவேற்காடு ஏரியில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த வெளிநாட்டு பறவைகள் வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 500 விக்கெட்டுகள் வீழ்த்தி சாதனை படைத்துள்ளார். ராஜ்கோட் டெஸ்ட் 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து 207 ரன்கள் குவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது வறண்ட வானிலை நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று வெயில் வழக்கத்தை விட அதிகமாக காணப்பட்டது. குறிப்பாக தமிழக